லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு. ஒருத்தர் கூட அங்கிருந்து எட்டி பார்க்கல, அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தல. கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம். சட்டத்தை முதல்ல மதிக்கலையே, நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே, அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே. இப்ப மட்டும் என்ன நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம். நீ பிரைவேட்ல போனா எக்ஸ்ட்ரா சலுகை இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாநகராட்சிக்கும் ஆணையருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல? இத்தனை வருஷம் இந்த பெனிஃபிட் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், உங்களுக்கு சம்பளம் என்னன்னு தெரியுமா? உனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? நாங்க சட்டத்தை வச்சுதான் போராடுறோம். சென்னை பெருநகர மாநகராட்சி இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறது. அந்த செய்தியிலே இங்க பணியில் இருந்தவர்கள் வெளி முகமை பணியில் ஏற்கனவே இருந்தவர்கள், அவுட் சோர்சிங் முறையிலேயே பணி செய்தவர்கள் என்ற தகவலை சொல்லி இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தவறானது. அப்படின்னா இப்ப அவுட் சோர்ஸ் செய்யறதா சொல்றாங்க ராம்கி நிறுவனத்துக்கு. நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம்னா, ஏலத்துக்கு வந்து கால்பார் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் ஏல எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க. இதை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் 276 கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சிருந்தாங்க. இப்பதான் அந்த 776 கோடி கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லி, பணம் ஒத்து வரலன்னு சொல்லி ராம்கி நிறுவனத்துக்கு 771 கோடிக்கு கான்ட்ராக்ட் டீல பேசி முடிச்சிருக்காங்க. அப்பனா ஏலம் முதல்ல விடுறாங்க. ஏலத்துல யாரு பணத்தை கரெக்டா கோட் பண்றாங்களோ அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்குறாங்க. எங்களோட ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றீங்களா சுய உதவிக்குழு அவுட் சோர்ஸ், நாங்க லீகலா கேட்கிறோம். நீங்க ஏலம் விட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி ஒரே ஒரு ஆதாரமாவது காட்டுங்க. இப்போ வேண்டுமென்ற ஒரு பொய்யான அறிக்கை, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தயக்கமே இல்லாம ஒரு பொய்யான அறிக்கைய இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்ததா சொல்ற பாக்குறாங்க. இது முழுக்க முழுக்க தப்பு. அந்த சுய உதவி குழு தொழிலாளி இந்த தொழிலாளி தான். அவரையும் ராம்கி நிறுவனத்தையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி இவர் ஒரு கான்ட்ராக்டர், இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்டர். இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல். இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல. லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல, பேச்சுவார்த்தைக்கு வரல. லேபர் செக்ரட்டரி வரல, லேபர் கமிஷனர் வரல. லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு. ஒருத்தர் கூட அங்கிருந்து எட்டி பார்க்கல, அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தல. அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்கார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார். இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களோட கேள்வி. இந்த இடத்துல நீங்க எல்லாம் சொல்ற மனு தர்மத்துல உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களா, அவங்க உட்கார்ந்து அப்படிதான் நடத்திருப்பீங்களா? வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காத்துலையும் இங்க உட்கார்ந்துட்டு ஹாஸ்டல்லையும் உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களை இப்படிதான் நடத்திருப்பீங்களா? லேபர் மினிஸ்டர் எதுக்கு வரல, என்ன பண்றீங்க? லேபர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, உள்ளாட்சித்துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு? தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்க. இதுல எதுவுமே பூசு கிடையாது. என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சு. நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது. செய்தி எப்படி வெளியிடறாங்க, எல்லாருக்கும் வேலை கொடுத்து நாங்க ரெடியா இருக்கோம். எது இல்ல எங்களோட கேள்வி அத்தா, எது இல்ல 2020 போச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. நாங்க அதிமுகவினுடைய நடவடிக்கை நாங்க ஃபாலோ பண்றோம். அவங்க எது செஞ்சாலும் நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும், அவர் செஞ்சதை நாங்க அனைத்து செய்யறோம்னு சொல்லுங்க. அவங்களே தேர்தல் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க. 2020 அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானது கூட நீங்க சொல்லிட்டு போங்க. கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம். சட்டத்தை முதல்ல மதிக்கலையே, நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே, அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே. இப்ப மட்டும் என்ன நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம். தொழிலாளி எல்லாம் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு இவங்களோட 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்களை அடையாளம் தெரியாம உருமாத்தி அவன் கான்ட்ராக்ட் அடமானம் வச்சுட்டு நான் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன். நீ ரிட் அப்பீல் போனா போவீங்க, ரிட் பெட்டிஷன் போவீங்க, ரிட் அப்பீல் போவீங்க, எஸ்எல்பி போவீங்க, சுப்ரீம் கோர்ட் போவீங்க. 20-25 வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளி எல்லாம் காணாம போயிடுவாங்க. நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது. நாங்க இங்க இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டாள் கிடையாது, படிக்காதவங்க, பாமர சமூகத்திலிருந்து வந்தவங்க, அடித்தட்டு மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது. இங்க படிச்ச IAS உட்கார்ந்துருக்க குமரகுருன்னு சட்டம் தெரியல, தொழில் தகராறு சட்டம்னா என்னன்னு தெரியல, குறைந்தபட்ச சம்பள சட்டம்னா என்னன்னு தெரியல, சட்டமே தெரியாம IAS படிச்சுன்னு சொல்றவங்களை விட படிக்காம தெருவு கூட்டி மக்களை காப்பாத்துறாங்க பாருங்க, அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்க சம்பளம் குறையுது, எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, ரொம்ப கிளியரா சொல்ல பாக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 3809 தொழிலாளி பணியில நியமிக்கப்படணும். இப்ப வரைக்கும் 1770 தொழிலாளி ராம்கில சேர்ந்திருக்காங்க. 2039 காலி இடம் இருக்கு.
300 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றேன். 2 வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல 20 பேர் சேர்ந்துதான் சொன்னாங்க. நேத்து கோர்ட்ல நேத்து 12 மணி வரைக்கும் 203 பேர் சேர்ந்துதான் சொன்னாங்க. முந்தா நாள் பேப்பர் மூலமா 25% சேர்ந்துதான் சொன்னாங்க. 1953ல 25% உங்களுக்கும் கணக்கு தெரியும், எனக்கும் கணக்கு தெரியும். 500 பேர். நேத்து மத்தியானம் வரைக்கும் 203. இப்ப 300. நம்ம ரவுண்ட் பண்ணல, பத்திரிக்கை கொடுக்கும்போது ரவுண்ட் பண்ணல 300. இது யாரு இந்த 300 பேர்? பத்திரிக்காரங்க சர்வே எடுங்க. இங்க இருக்கிற தொழிலாளிகள் போய் எத்தனை வார்டுல இருக்காங்க சர்வே எடுங்க. நாங்க வெளிப்படையா சொல்றோம். எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்க. ஒரு சில பேர், ஒரு வார்டுக்கு 2 பேர் 3 பேர், அது கூட கவுன்சிலருடைய ஆளுங்க. கவுன்சிலர் போய் மிரட்டி நீ வருவியா இல்லையா, கட்சியில் இருக்க மாட்டா உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி ஏழை ஜனங்க 2-3 பேரை கூட்டு போயிருக்காங்க. 300 பேர் சொல்வது என்பது 100க்கு 100 பொய். பொய்யான தகவல்களை சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க சொல்றதுல முக்கியமான விஷயம், நிறைய பெனிஃபிட் இருக்காமா. பிஎஃப் இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு, போனஸ் இருக்கு, பண்டிகை கால சிறப்பு இருக்கு, திருமண உதவித்தோர். இவங்க எல்லாரும் ஏற்கனவே வாரியத்துல இது எல்லாமே இருக்கு. வாரியத்துல தற்காலிக தொழிலாளிக்கு தூய்மை பணியாளர் வாரியத்துல இவங்க ஏற்கனவே மெம்பர். இந்த வாரியத்தை சேர்ந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அது இல்லாம கேஷுவல் லீவ் இருக்கு. மற்றதுக்கு எக்ஸ்ட்ரா அதுதான் சொல்றாங்க. என்னன்னா இலவச சீருடை, உபகரணங்கள், காலணிகள், மழைக்காலம், கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்துருக்காங்களே. நீ பிரைவேட்ல போனா எக்ஸ்ட்ரா சலுகை இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாநகராட்சிக்கும் ஆணையருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல? இத்தனை வருஷம் இந்த பெனிஃபிட் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறீங்க. நான் பிரைவேட்ல போனா ஆகாம இருக்கும்னு சொல்லியோ, நீங்க வந்து இங்க இருந்தா எதுவும் எல்லாமே இல்ல, கார்பரேஷன் நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப கார்பரேஷன் இல்லைன்னு சொல்றது வெக்கமா இல்ல? ஒரே ஒரு மகப்பேறு வீடு பார்க்க கொடுத்துருப்பீங்களா? 5-6ஆம் இடத்துல போய் பாருங்க, கழிப்பறை வசதி கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது பெண்களுக்கு. நீங்க போய் பாருங்க. ஏன்னா இவெல்லாம் அருந்ததின் ஆதிதிராவிட ஜனம் தானே. இவனுக்கு கழிப்பறை இருந்தா என்ன இல்ல, ரோட்ல போய்கிட்டு நினைக்கிறாங்க. இவங்க சுகாதார திட்டம் உள்ள வர வச்சிருக்காங்க, வெக்கமே இல்லாம. இவங்க இந்த சலுகை எல்லாம் பெனிஃபிட் இருக்காமா. நாங்க என்ன கேட்கிறோம், உங்களுக்கு சம்பளம் என்னன்னு தெரியுமா? உனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? நாங்க சட்டத்தை வச்சுதான் போராடுறோம். இது வரைக்கும் 12 நீதிபதி சந்திச்சிருக்கோம். மகாதேவன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி, அவர் கொடுத்த கடைசி தீர்ப்பின் அடிப்படையில பார்த்திபன் அவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதி தண்டபாணி அவர்கள், இவங்க எல்லாம் கொடுத்த அடிப்படையில் சம்பளத்தை வாங்கியிருக்கோம். எங்களுடைய சம்பளம் 26 நாளைக்கு நாங்க இன்னைக்கு 19,598 வாங்குறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நைஸா மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல பேசிக் டிஏன்னு ஒண்ணு இருக்கு. பேசிக் டிஏ தான் சம்பளத்தை கால்குலேட் பண்ணும். இவன் பேசிக் ஹெச்ஆர்ஏன்னு போட்டு 15,000 ரூபாய் சம்பளம் போட்டு கூடுதல் சம்பளமா எங்க சம்பளத்திலே இஎஸ்ஐ கழிப்பாங்களாம், பிஎஃப் கழிப்பாங்களாம். நான் 31 நாளைக்கு 23,000 வாங்குறேன். இப்பே நான் 19,000 வாங்குறேன். ஆவடி மாநகராட்சியும் தாமிரம் மாநகராட்சி 10,000 12,000 இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த மாநகராட்சியும் இந்த சம்பளம் இல்ல. எங்களை இந்த சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு தோற்றணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பளம் வாங்கக்கூடாது, ராம்கில போட்டோம், இந்த சம்பளம் குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்றோம், தயவு செஞ்சு நம்ம கார்பரேஷன் கமிஷனர் மேயர் வரட்டும், சங்கம் தள்ளி வந்துடுறோம். சங்கம் முன்னணி பத்திரிகையாளர் நீங்க மட்டும் இருங்க, உங்க முன்னாடி வந்து போய் உண்மை நிலையை விளக்கட்டும். தொழிலாளிகிட்ட எப்ப அவங்கள சம்பளம் ஏறிடும், ஆஹோன்னு இருப்பீங்க. பாருங்க, பாதுகாப்பு உபகரணம் தருவாங்க, ஷூ தருவாங்க, உடை மாற்றும் கருவிகள் தருவாங்க, சுகாதார பொருட்கள் தருவாங்க. போய் பாருங்க, வெக்கமே இல்லாம மாஸ்க், கிளவுஸ் எதுவுமே இல்லாம தொடப்பத்து கூட கொடுத்து கூட ஜனங்க தான் அவங்களுடைய சொந்த காசுல வாங்கணும். அண்ணன் கூட வாங்கினா ஜனங்க சொந்த காசுல வாங்கணும். எதுவுமே தராதவங்க இப்ப அவங்க கிட்ட போனா எல்லாம் தந்துருவாங்க. கேள்வி கேட்கிற நாதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் இருக்காங்க. மாதிரி சுய உதவி குழு சொல்றது செயற்கையானது, போலியானது, ஏமாத்து கொண்டதுன்னு சொல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புகளா வச்சுதான் நாங்க வழக்கு நடத்தவும் ரெடி இல்லை. இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க தவறானது. எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்க ஒரு கோரிக்கையை இன்னைக்கு வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்னா, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. 153 கொடுத்தது நீங்க, 285 கொடுத்தது நீங்க, 19/1/2021 கொடுத்தது நீங்க. நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க. தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியில இருந்து யாரும் வந்தாலும் பாக்குறீங்க. திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னா அவங்கள பாக்குறீங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க நான் கேட்கிறோம், சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள்
இவங்க நாங்க கேட்கிறோம், எங்க உழைப்புரிமைக்கு சங்கம் கேக்குது, உங்களோடு நாங்கள் பேச வேண்டும். சும்மா பேருக்கு அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. யாரும் வரதில்ல, பேச்சுவார்த்தை போய் சொல்லாதீங்க. எங்களுக்கு உங்க தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்க தீர்வு காணணும் நாங்க விரும்புறோம். நீங்க நேரடியா வந்து நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வர்றோம், எங்க கூட்டால வர்றோம். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும், எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும், ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். தொழிலாளர் சட்டங்களை உட்படுத்த கோரிக்கை வச்சிருக்கோம். ஒரு கோரிக்கை கூட நியாய தர்மம் என்ற அடிப்படையில தாண்டி நீதி சட்டம் என்ற அடிப்படையில கோரிக்கை வச்சு நாங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க வெறும் நியாய தர்மத்தை அடிப்படையில மட்டும் வச்சு போராடல. வர்க்க உணர்வு, சாதி ரீதியா ஒதுக்கப்படுறாங்க, இந்த உணர்வு வச்சுட்டு போறதில்ல. நாங்க தொழிலாளர் சட்டங்களை முன்னிறுத்தியே எங்க போராட்டம் நடக்குது. எல்லா குட்டி சேவராருக்கு தப்பா போயிட்டு இருக்கு, நீ தப்பா போன்னு சொல்றது நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. நிச்சயமா அது வெளியில வரல. இப்ப 270 கோடியில விளக்கமே இல்ல, என்ன லாபம் ஆக போகுதுன்றதை பத்தி எல்லாம் சொல்ல, எல்லாம் மறைமுகமா இருக்கு, எதுவுமே திரைமறைவுல இருக்கு, நேரடியா வெளிப்படையா இல்ல. நிச்சயமாக எங்க சம்பளத்தை நீ கொடுக்குற சம்பளத்தை கழிச்சுதான் கொடுக்க முடியும். லாப சம்பாதிக்க ராம்கி இறங்க மாட்டாங்க சார். ராம்கி ஒன்னும் சமூக சேவை கிடையாது. அவருடைய ஒய்எஸ்ஆர் கட்சியில எம்பியா 2வது ராஜ்யசபா பெரிய பணக்கார எம்பி அவர் தான் ரெட்டி. அவர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியினுடைய அவர் மிகப்பெரிய பணக்காரர். பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, டெல்லி பல நிறுவனங்கள்ல மருத்துவ கழிவு அகற்றுதல் சொல்ற பேரிலையும் தூய்மை பணி பேர்லயும் எல்லா அரசையும் மாநில அரசையும் தன்னுடைய ஏஜென்டா வச்சிருக்கிறவரு. அவருக்காக தான் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சி கமிஷனரும் அமைச்சர்களும் போராடுவது ராம்கியை காப்பாற்றுவதற்காக, ராம்கிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக, ராம்கி கிட்ட என்ன பெற்றார்களோ அதை காப்பாற்றுவதற்காக. நாங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராடிட்டு இருக்கோம். எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க எத்தனை தடவை காமிச்சாலும், எத்தனை பேப்பர் காமிச்சாலும் எங்களை படுகுழியில தள்ளுற, சொர்க்கம்ன்ற பேர்ல நரக குழியில தள்ளுறன்றது எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காங்க சார். நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல. எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு வேணும். இந்த போராட்டம் ஜெயிக்கணும், உழைக்கும் மக்களுடைய போராட்டம் ஜெயிக்கணும். அமைச்சர் எத்தனை முறை உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா? அவரை கேட்கும் போது நான் எல்லாமே இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரே தடவை முதல் நாள் மட்டும் பேச்சுவார்த்தையில் அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தாரு, பாக்கி எந்த நாள் அவர் இல்ல. ஏன் அவர் வர மறுக்கிறார்? ஏன் சேகர்பாபு அழைச்சிட்டு வராங்க? என்ன பிரச்சனை சார்? அவங்க எங்களை பொறுத்தாவே நினைக்கல சார். உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு இதை விட ஆயிரக்கணக்கான முக்கியமான ராம்கி கான்ட்ராக்ட் கொடுத்து அவரால் பார்த்திருப்பாரு. இந்த ஜனங்கள்லாம் பார்க்கறதுக்கு அவர் விரும்பல. அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல. அவரை பொறுத்தவரைக்கும் என்ன குப்பையாடுறவங்க தானே, குப்பையாடுறவங்க, குப்பையை கையாளுறவங்க. நான் எதுக்கு இவங்களா பார்க்கணுன்ற எண்ணத்தோட செயல்படுறான்றதை அது வெளிக்காட்டுது நாங்க நினைக்கிறோம். சார், இன்னைக்கு விட்டுருக்க அறிக்கையில தான் பாதுகாப்பு உபகரணங்களை ஷூவெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு பாதுகாப்பு ஒன்றும் கொடுக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல சார். சும்மா எப்பயாவது ஒரு நாள் கணக்காட்டுறதுக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எதனா வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி காட்டுவாங்க. 7 நாள்லாம் கொடுக்கல, வெறும் கையில தான் அள்ளுவாங்க. குப்பை, எல்லா குப்பையும், டயப்பரு, நாப்கின்னு, ஊசி, மருத்துவ கழிவு எல்லாத்தையும் கையில தான் சார் எங்க ஜனங்க அள்ளி இருக்கு. ஆணி உட்பட கை குத்தி இருக்கு. கால் ஆணி குத்தாத ஜனங்களே கிடையாது. நீங்க போய் பாருங்க, நோய் வாங்காத ஆளே கிடையாது. கை உடைஞ்சி பல பிரச்சனை, நடுவில் நின்று சென்ட்ரல் மீடியில நின்று ஆக்சிடென்ட்டுக்கு உட்பட்டு பல நெருக்கடியை சந்திச்ச ஜனங்க தான் இவங்க. நான் உங்களுக்கு தயவு செஞ்சு நான் சொல்றேன், சிசிடிவி கேமரா இங்கதான் இருக்குது, யாரு வர்றாங்க போறாங்க ரெக்கார்டு இருக்குது. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், 2 நாள் வந்தாருன்னு ஒரு ரெக்கார்டு எடுத்து கொடுங்க, நான் கூடாரத்தை கழிச்சிடும். நாங்க பழைய நிலையில வேலை கொடுத்தா இப்ப உடனே வேலைக்கு போறது கிடையாது. எங்க வேலையை எங்களுக்கு அதே திருப்பி கொடுத்தா நாங்க வேலைக்கு போறது கிடையாது. அவர் ஒரே ஒருத்தர் தான் பேசுவார், வேற யாரும் பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. சிங்கிள் மேன் அவர் மட்டும்தான் பேசுவார், வேற யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் கை கட்டி அமைதியா இருப்பாங்க.